நான் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒரு கேள்வி கேட்கிற பழக்கம் முடியும். அதுக்கு உலகெங்கும் பதில்கள் வரும். ஒரு முறை கேட்டிருந்தேன். என்ன கேட்டிருந்தேன்னா, இந்த திரிசங்கு தலைகீழாவே நிக்கட்டும்னு சொல்லி இந்திரன் சொன்னா விஸ்வாமித்திரன் சரின்ட்டாரு. ஆனா அதுல சொர்க்கத்துக்கான எல்லா இன்பமும் வரும்னு சொன்னாங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை தலைகளை அந்த உத்தரத்தை கட்டி தொங்க விட்டுறேன். அப்புறம் நான் பூரி பொங்கல்லாம் வச்சிடுறேன். ஏன்னா இங்க டான்ஸ் எல்லாம் ஆடட்டும், ஊர்வசி ரொம்ப எல்லாம் டான்ஸ் ஆடட்டும், நாட்டிய கச்சேரி நடக்கட்டும். அதை நீங்க பார்த்து ரசிப்பீங்களா? அது நல்லா இருக்குமா? அது எப்படி ஒரு மனுஷன் தலைகளா இருந்து சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும்? ஏன்னா பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். ஏகப்பட்ட பதில்கள் வந்திருந்தன. என்ன பதில் எங்களுக்கு தெரியவில்லை. அதோட சேர்த்து ஒரு அப்பெண்டிக்ஸ் ஒன்று எழுதியிருந்தாங்க. என்னன்னா, நீங்கள் சரியான பதில் சொல்லுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். எங்களை மாட்டி விடுறீங்கல்ல, இப்ப நீங்க ஆன்சர் பண்ணுங்க அதுக்கு அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இந்த பூமி உருண்டையாக இருக்கிறது. அந்த பூமியில இந்த மத்திய ரேகை, பூமத்திய ரேகையை ஒட்டி வாழக்கூடிய மக்கள் எல்லாம் பூமி உருண்டையில எப்படி இருப்பார்கள்? இப்படி இருப்பார்கள். ஒரு பந்து எடுத்து ஊசி குத்துங்க, ஒவ்வொரு ஊசியும் ஒரு மனுஷன். அப்போ அந்த பந்து நடுப்பகுதியில் இருக்கிறான், இப்படி இப்படி நிற்பான். அந்த பந்தின் மேல் பகுதியில் இருக்கிறான், இப்படி இப்படி நிற்பான். பந்தின் கீழ் பகுதியில் இருக்கிறான், இப்படி இப்படி நிற்பான். இல்லையா? இப்போ பந்துன்னு காட்டும் போது உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. ஆனா அதுதான் பூமி. நீங்க ஒரு சேட்டலைட்ல போய் தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா, பூமியில ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பூரா ஹரிசாண்டலா நிற்பான், டெல்லியில இருக்கிறவங்க பூரா இப்படி நிற்பான், அண்டார்டிகாவில் இருக்கிறவங்க நேரம் நிற்பான், கீழே தென் துருவத்தில் இருக்கிறவங்க பூரா அப்படியே தலைகளா நிற்பான். ஆனா அந்தந்த ஊருக்கு நீங்க போய், இப்ப அண்டார்டிகாவுக்கு நீங்க போய் அவனை பேட்டி காணுங்க. இப்ப தென் துருவத்துக்கு போய், ஏன்பா தலைகளாவே தொங்குறியே, திங்கிற சோறுலாம் எப்படா உள்ள இறங்குது அப்படின்னு கேட்டா அவன் திருப்பி என்ன கேட்பான்? நீ முதல்ல தலைகளாவை நிக்கிற சொல்லு. தென் துருவத்துக்கு போறவன் தலைகளாவை நிக்கிறான். இங்க இருந்து பார்த்தா அப்படி தெரியுது, அங்க போனா அப்படி இல்லை. காரணம் என்ன? அந்த பூமியினுடைய உருண்டை வடிவமானது, அந்த ஆங்கிள் ஆஃப் கர்வேச்சர் ரொம்ப ரிமோட்டா இருக்கு. சடனா அப்படி வளையறது இல்லை, ரொம்ப தூரம் போய் இப்படி வளையறதுனால அதுல இது மேக்கப் ஆயிடும். அது மட்டும் இல்ல, பூமியில 7 சமுத்திரம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பூமி இப்படி எப்படி சுத்துற போது இந்த சமுத்திர தண்ணியெல்லாம் சிந்த வேண்டியதானே? இங்க இருந்து சமுத்திர தண்ணி சந்திரன்ல போய் சிந்துதா? ராக்கெட்டுக்கு போயிருந்தாங்களே ஆம்ஸ்ட்ராங், என்னடா ஒரே மழையா பெய்யுது பூமியில இருந்து, ஓ சமுத்திர தண்ணி கொட்டுதா அப்படின்னு. கொட்டுதா? இல்லையே, ஏன் அப்படி? அப்போ நீங்க பூகோளத்தை ஒழுங்கா படிச்சீங்கன்னா ஆண்டவனுடைய படைப்பு மிக அற்புதமாக இருக்கிறது. அதுபோல இந்த அண்ட வெளியிலே இவன் தலைகீழா தொங்குறாங்கிறது தேவலோகத்திலிருந்து பார்த்தா தலைகீழா தொங்குற மாதிரி தெரியும். ஆனா அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அவன் நேரா தான் நிற்பான். இதுதான் பதில் அப்படின்னு. அதனால என்ன சொல்ல வரேன், கடவுளுடைய படைப்பையும் புராணங்களையும் கேலி பண்றதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா பெரியவங்க எல்லாம் அதை ஆதரிச்சு எழுதியிருக்கிறாங்க, அவங்க அறிவில்லாமல் எழுதியிருக்கிறாங்க. அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று சிந்திக்க வேண்டும்.